Hello guys, welcome and welcome back to our channel. We've been seeing a lot of sentences under 1 lakh Telugu sentences playlist. இன்னைக்கு நம்ம 1948லேருந்து பார்க்கலாம் வாங்க. நான் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஸ்டில். நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன்டா. ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஸ்டில். இந்த இடத்துல ஸ்டில் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அப்படியே நிற்கிறது. ஓகே, அப்படியே லைக் தட், அசையாமல். அண்ட் தென் எல்லாம் என் நேரம், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. It's fate time. I'm clueless about what to say. It's fate time. I'm clueless about what to say. It's all fate. அப்படி கூட சொல்லிக்கலாம் நீங்கள். It's all fate. I'm clueless about what to say. And then அவன் கூட பரவாயில்ல, நீ இருக்கியே. He's at least better. To hell with you. He's at least better. To hell with you. And then அவனை எப்படி திட்டினேன்னு உனக்கு தெரியுமா? Do you know how I scolded him? Do you know how I scolded him? So scold அப்படின்னா திட்டுறது. There is another word you can also use here called abuse. Abuseனால் திட்டுறது, பட் அப்யூஸ்னால் லைக் அவர் சில அன்வான்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுறது, ஹார்ஷாக. ஸோ அந்த இடத்துல அப்யூஸ் யூஸ் பண்ணலாம். நார்மலாக திட்டுறதுக்கு கேன் ஜஸ்ட் யூஸ் அ வேர்ட் ஸ்கோல்டு. அண்ட் தென் வெளியில் வந்தோம், அதை யோசிக்காத. டோன்ட் dwell on that even after you come out. வேறு வெளியில் வந்து அதை பற்றி யோசிச்சுட்ருக்க. வி ஆஃபன் சே திஸ், ரைட்? டோன்ட் dwell on that ஈவன் ஆஃப்டர் யூ கம் அவுட். ட்வெல் அப்படின்னா லைக் வாழ்கிறது, பட் இந்த இடத்துல ட்வெல் அப்படின்னா சம்திங், திங்கிங் அபவுட் சம்திங், ஒரு லாங்காக ஒரு டீப்பாக அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஓகே, டோன்ட் dwell on that ஈவன் ஆஃப்டர் யூ கம் அவுட். அண்ட் தென் உனக்கெலாம் கை வலிக்கவே வலிக்காதா? டோன்ட் யூர் ஹேண்ட்ஸ் ஹர்ட் அட் ஆல்? டோன்ட் யூர் ஹேண்ட்ஸ் ஹர்ட் அட் ஆல்? டோன்ட் யூர் ஹேண்ட்ஸ் அதனால் டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஹேண்டுன்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டசன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, வெல் த நெக்ஸ்ட் ஒன். காது ரொம்ப அடைக்குது. மை இயர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பிளாக்ட். மை இயர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பிளாக்ட். அண்ட் தென் இந்த வாரத்தில் இருந்து ரெடி ஆகிறேன். கெட் ரெடி ஃப்ரம் திஸ் வீக் ஆன்வர்ட்ஸ். ஓகே, கெட் ரெடி ஃப்ரம் திஸ் வீக் ஆன்வர்ட்ஸ். வெல் த நெக்ஸ்ட் ஒன். எஸ்ன்னு போட்டுட்டு இப்போ நோ சொல்கிறேன். யூஆர் சேயிங் நோ ஆஃப்டர் இனிஷியலி அக்ரியிங். நம்ம நார்மல் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? யூஆர் சேயிங் நோ ஆஃப்டர் ரைட்டிங் எஸ், இல்லைனா ஆஃப்டர் சேயிங் எஸ் அப்படின்னு. அந்த இடத்துல அக்ரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எஸ்னால ஒத்துக்கிறதா இல்லையா, அக்ரி பண்ணிக்கிறது. ஸோ இனிஷியலினா முதல்ல, ஆரம்பத்தில், லைக் தட். யூஆர் சேயிங் நோ ஆஃப்டர் இனிஷியலி அக்ரியிங். அண்ட் தென் ஸ்கூலுக்கு வரியா இல்லை காலேஜ்னு வரியா? ஆர் யூ கம்மிங் டு ஸ்கூல் ஆர் காலேஜ்? ஆர் யூ கம்மிங் டு ஸ்கூல் ஆர் காலேஜா? அவள் வந்து இப்போ எட்டி பார்த்துட்டு போனான். அவள் இப்போ தான் வந்து எட்டி பார்த்துட்டு போனான். ஷி பீப்ட் இன் அண்ட் வென்ட். ஷி பீப்ட் இன் அண்ட் வென்ட். கைஸ் ஹவ் டோல்ட் plenty ஆஃப் வீடியோஸ். ஒரு வேர்ப் இடியிலன்னு முடிஞ்சிச்சுன்னா அது இழுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜம்ப்ட் அதோட முடிச்சிடணும். ஜம்ப்டு, பிளேயிடு, ஸ்கோல்டடு, பீப்புடு இதெல்லாம் சொல்லாதீங்க. ஓகே, பீப், ஜம்ப்ட், பிளேட், ஸ்கோல்டட், தட்ஸ் இட். வெல், லெட்ஸ் மூவ் த நெக்ஸ்ட் ஒன். ரொம்ப நேரமாக அவன் சத்தத்தையே காணோம். There hasn't been a peep out of him for hours. There hasn't been a peep out of him for hours. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பீப் அவுட் அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது, நாட் கொஞ்சம், ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறது. There hasn't been a peep out of him for hours. And then கள்ளத்தனமாக அவளை பார்க்காத. No peeking at her. ஓகே, இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான சென்டென்ஸ். கேன் யூஸ் இட். கள்ளத்தனமாக பார்க்காத, திருட்டுத்தனமாக அவளை பார்க்காத, லைக் தட். நோ பீக்கிங் அட் ஹர். இதை திருட்டுத்தனமாக என்ன பார்க்காதுன்னா நோ பீக்கிங் அட் மீ, லைக் தட். அண்ட் தென் இப்போ எல்லாமே என்னாலன்னா அவன் சொல்ல போகிறான். நவ் ஹீ இஸ் கோயிங் டு பின் ஆல் த பிளேம் ஆன் மீ. நவ் ஹீ இஸ் கோயிங் டு பின் ஆல் த பிளேம் ஆன் மீ. இப்போ நார்மல் இங்கிலீஷில் சொல்லுவோம், நவ் ஹீ இஸ் கோயிங் டு புட் பிளேம் ஆன் மீ. அந்த புட் பிளேம் அதெல்லாம் வேணாம், புட்டே வேணாம், யூஸ் த வேர்ட் பின். இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். நவ் ஹீ இஸ் கோயிங் டு புட் ஆல் த பிளேம் ஆன் மீ சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது? நவ் ஹீ இஸ் கோயிங் டு பின் ஆல் த பிளேம் ஆன் மீ. That sounds really cool, right? அந்த வேரியேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். எப்போ பணத்தை திருப்பி தர போகிற? when are you going to give back the money? when are you going to give back the money? கைஸ், ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். when are you going to give back the money? இப்படிலாம் ரீட் பண்ணக்கூடாது. நம்ம தமிழ் அப்படியே கேட்போம். எப்படா என் பணத்தை திருப்பி தர போகிற? ஃபாஸ்ட்டாக கேட்போம் இல்லையா? run the sentence in English. try it. when are you going to give back the money? all right, let's move to the next one. இப்போ என்ன புதுசாக பண்ணுற? வாட் ஆர் அப் டு நவடேஸ்?
வாட் ஆர் யூ அப் டு நவ டேஸ்? இந்த இடத்துல புதுசுனா நியூன் போட்டு வாட் ஆர் யூ டூயிங் நியூலி நவ டேஸ்லாம் கேட்க வேணாம். ஓகே, டீசெண்டாக நம்ம ஒரு இங்கிலீஷில் கேட்கும்போது வாட் ஆர் யூ அப் டு நவ டேஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நான் அப்போவே பார்த்தேன், ஆனால் நம்பலை. I noticed that time itself, but I found it hard to believe. I noticed that time itself, but I found it hard to believe. I noticed அவ்வளோதான். I noticed அப்படின்லாம் சொல்ல வேணாம். நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், ஐ saw that time itself, ஆனால் நம்பலை, பட் ஐ didn't believe சொல்லுவோம். டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள், பட் ஐ found it hard to believe. And then நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு நான் கேட்கல. I didn't ask what you thought. Did not காண்டாக்ட் பண்ணால் didn't சொல்லும் போது didn'tன்னு சொல்ல வேணாம், din அப்படின்னு சொல்லுங்கள். இட் சவுண்ட்ஸ் ரியலி கூல். தென் மழை நேற்று ராத்திரி பூட்டு சாத்தி எடுத்துருச்சு, செம்ம மழை, பேய் மழை. வி ஆஃபன் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், ரைட்? அடிச்சு ஊற்றிருச்சு. அதுக்கெலாம் லாஸ்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். த ரெயின் லாஸ்ட் நைட். தட்ஸ் இட். லாஸ்ட் வேணாம், லாஸ்ட். தென் உங்கள் கார் எவ்வளோ ரேட்டுக்கு போகும் கைஸ்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காமன்லி மேட் எரர். இப்போ நம்ம கேட்போம் இல்லையா, இது எவ்வளோக்கு போகும், அதாவது எவ்வளோக்கு போகணும் எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்னு. அந்த இடத்துல சோல்டுக்கு பதிலாக ஃபெட்ச்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். தட் சவுண்ட்ஸ் ரியலி ஃபார்மல். ஹவு மச் டஸ் யுவர் கார் ஃபெட்ச்? This sounds really cool, right? Well, the next one. அவன் ஒத்துக்கிட்டா தான் நம்ம அதை செய்ய முடியும். We can do that only if he accepts it. Only, அது ஒன்லி இல்லை, பாஸ் சவுண்ட். ஓகே, ஒன்லி. அண்ட் தென் அந்த பணத்தை தான் நான் கேட்டேன். ஐ ஆஸ்ட் ஃபார் தட் மணி ஒன்லி. அந்த பணத்தை தான் நான் கேட்டேன். ஐ ஆஸ்ட் ஃபார் தட் மணி ஒன்லி. தென் பக்கத்தில் எங்கேயாவது கேட்டு பாரு. ஆஸ்க் அரவுண்ட் நியர்பை. வெல், ஹியர் comes the last one of today's video. அவங்கக்கிட்ட வண்டியே இல்லை. They have no vehicle at all. Guys, make sure நம்ம எல்லாரும் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். அது வெஹிக்கிள் இல்லை, வியாக்கிள். ஓகே, வெல் கைஸ், இதுமாதிரி நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னா just keep watching our channel. You guys will learn a lot. And we have got some offers as well. நம்ம ஸ்டஃப் நிறைய ஆஃபரில் போயிட்டுருக்கு, நிறைய ஹாட்ஸில். என்னென்னு பாருங்கள். Well guys, there are a lot of offers going on our channel. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 amazing daily use sentences. லைக் நான் கேட்டது, have seen, have heard, have spoken. என் லைஃப்பில் நான் பார்த்தது, கேட்டது, பேசினது எல்லாமே வச்சு கம்பல் பண்ணி 10,000 amazing sentences PDF நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹாட் செல்லில் போயிட்டுருக்கு. இது வாங்கினீங்க அப்படின்னா 600+ சிம்பிள் கான்வர்சேஷன் PDF இஸ் absolutely free. நிறையா பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான ஸ்டஃப் நல்லா பார்க்க முடியும். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன், காம்போ 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா you guys will get 26 main course videos. 26 main course videos. I have taught everything right from basic to high level. எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன், தமிழ் டு இங்கிலீஷில், லைஃப் டைம் ஆக்சஸோட. அண்ட் தென் 90+ bonus videos wherein every வீடியோவில் 2 to 3 டிப்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். எல்லாமே அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் போஸ்ட் இன்வெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் தென் எசென்ஷியல் PDFs, 10,000 amazing sentences PDFs. இது எல்லாமே தமிழ் டு இங்கிலீஷில் டீச் பண்ணியிருக்கேன். இது காம்போ ஆஃபரில் 3,499 rupeesக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கைஸ், not only this, we have got plenty of offers. வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். With this note, I'm wrapping up today's session. See you in the next video. Until then, bye-bye. Take care.